அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, கேரளா மாநிலத்தில் இந்த பாலியல் பலாத்காரங்கள் இன்றைக்கி தலைவிரிச்சு ஆடுவதாகவும், குறிப்பாக திரையுலகத்தில் சினிமா துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது, பாலியல் வன்புணர்வு அதிகமாக இருக்கிறது, இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று ஹேமா கமிஷனை கேரளா அரசாங்கம் போட்டு அதற்குண்டான இப்போ நடவடிக்கையில் அந்த அரசாங்கம் இறங்கி இருப்பதாகவும், அதற்கு கேரளா மக்களுக்கு மத்தியில் பெரும் ஒரு பதட்டமான சூழ்நிலையும், திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியும் இந்த பிரச்சனை பெரும் விவகாரமாக உருவெடுத்திருக்கு. இது என்ன விஷயம் கேட்டால், 2017 ஒரு சினிமா நடிகையை ஒரு சினிமா நடிகர் கடத்திட்டு போய் பாலியல் வன்புணர்வு செய்கிறார். அதை தொடர்ந்து அங்கே சினிமா நடிகையெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கி 2019 இதுக்குண்டான ஒரு பிரச்சனையை முடிவு செய்யணும் அப்படின்னு கேரளா அரசை அணுகி அவங்க ஹேமா கமிஷன் சொல்லி ஒன்று போட்டு அவங்க பல நடிகைகிட்ட பேட்டி எடுத்து ரகசியமாக வாக்குமூலம் வாங்கி எப்படிலாம் பாதிக்கப்பட்டீங்க என்பதை ஒரு தரவாக ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி கேரளா கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் கொடுத்துட்டாங்க 2019. அதுக்கு பிறகு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் இப்போ அந்த 19 கொடுத்த அந்த ஹேமா கமிஷன் இப்போ சூடு பிடிச்சி அதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறா அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி ஒரு பரபரப்பாக ஓடுது. அதை விட்டு தமிழ்நாட்டிலையும் என்ன செய்கிறாங்க, இந்த ஹேமா கமிஷன் மாதிரி தமிழ்நாட்டிலையும் திரையுலகத்தில் ஒரு கட்டுப்பாடு வேணும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் வேண்டும், அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து பல நடிகையுடைய வாழ்க்கையை இந்த சினிமா நடிகர்கள் நாசமாக்குறாங்க, இந்த துறையில் ஒரு தணிக்கை வாரியம் மாதிரி ஒரு தணிக்கை வடிகால் வாரியம் வேணும் அப்படின்னு பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, சினிமா நடிகையெல்லாம் கொக்கரிக்கிறாங்க. அது வலைதளங்களில் இந்த மீடியாக்களில் அதே ஒரு பேசு பொருளாக எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு பக்கம் அந்த நடிகைகளுக்கு சார்பாக பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் நடிகர்களுக்கு சார்பாக பேசுகிறாங்க, இருப்பவங்க இல்லை இது இப்படி சட்டம் கொண்டு வரணும், இல்லை இப்படி கட்டமைக்கணும், இதை சரிப்படுத்தணும், அதை நெறிப்படுத்தணும், இதை ஒழிக்கணும், இதை கொண்டு வரணும் என்று ஒரு சாக்கடைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த சாக்கடையில் இந்த சாக்கடை வேணாம், அந்த சாக்கடை வேணும், இந்த சாக்கடையில் வர வழியை அடைப்போம், அந்த சாக்கடையில் வர வழியை திறந்து விடும்னு சொல்லி சாக்கடைக்குள்ளே உட்காந்துக்கிட்டே பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ உள்ளே உட்காந்து பேசுகிறவனுங்களுக்கு மண்டையில் மூளையில் நாம் உட்காந்துருக்கிற இடம் சாக்கடை, இது ஒரு ஹோல்சேல் சாக்கடை, இதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம பேசக்கூடாது, இதை விட்டு வெளியே வரணும், இந்த சாக்கடையவே இழுத்து மூடணும்னு அறிவு இல்லை. பொதுவாக கேரளா அரசு ஒரு கம்யூனிஸ்ட் அரசு, அங்கே நியாய தர்மம் பேசுகிற அரசு, படித்தவன் இருக்கிற ஊர், ஒரு கடுமையான நடவடிக்கைலாம் எடுக்கிற ஊருன்னு சும்மா மார்த்தட்டினா போதாது. இந்த சினிமா துறை என்பது சமூகத்தை சீரழிக்கக்கூடிய துறையாக இல்லையா? சினிமா துறையில் உள்ள நடிகைகள் பாதிக்கப்பட்டாங்க, ஹேமா கமிஷன் போட்டிருக்கிறாங்கன்னா, பாதிக்கப்பட்டால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் தான். பாதிக்கப்பட்ட ரோட்டில் போகிற பொண்ணையா கையை பிடிச்சி இழுத்து சினிமா நடிகர் கற்பழிச்சிட்டான், அந்த சினிமா நடிகர்கள் ரோட்டில் போகிற பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தானா, இல்லை பணத்துக்காக தன் கருப்பை விலை பேசக்கூடிய பெண்ணிடத்தில் இந்த பிரச்சனை நடந்திருக்கா? சினிமா நடிகர்கள் எல்லாமே இந்த சமூகத்துடைய சாபக்கேடு, சமுதாயத்தை நாசமாக்கி சமூகத்தை வழிகேட்டில் கொண்டு போகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த சினிமா தான். இளம் பருவம் வயசு உள்ளவங்களை எல்லாம் காம உணர்ச்சியை ஏற்றி விட்டு, உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு, உணர்ச்சிகளை வியாபாரமாக்கக்கூடிய ஒரு மானங்கெட்ட துறை தான் சினிமா துறை. சமூகத்தில் எப்படி தப்பு செய்யணும், எப்படி கொலை செய்யணும், கொள்ளையடிக்கணும், கற்பழிக்கணும் என்ற அந்த திட்டத்தை எல்லாம் படத்தின் மூலமாக காட்சிப்படுத்தி சின்ன ஒரு குற்றவாளியை கூட பெருங்குற்றவாளியாக மாற்றக்கூடிய பங்கு சினிமா துறைக்கு இருக்கிறது. சினிமாவை பார்த்து கெட்டு போனவங்க தான் அதிகமாக இருக்கானே தவிர திருந்தினவன் வேணுமே கிடையாது. அப்போ இது ஒட்டுமொத்த சமூகத்தையுமையும் ஒருங்கிணைத்த ஒரு இடம் சினிமா. எப்படி கொலை செய்யலாம், கொள்ளையடிக்கலாம், கற்பழிக்கலாம், எப்படி ஆபாசமாக பேசலாம், எப்படி ஒரு பொண்ணை சைட் அடிக்கலாம், அவளை மனசில் எப்படி ஆசையை விதைக்கலாம், அவளை எப்படி கடத்திட்டு போகலாம், அவளை எப்படி கர்ப்பமாக்கலாம், எப்படி அவளை கொலை பண்ணலாம் என்று அணுவாக திட்டம் போட்டு படமாக வெளியே கொண்டு வரக்கூடிய இந்த சினிமா துறையை ஒட்டுமொத்த சமூக மீறல்களையும், ஒட்டுமொத்த சமூகம் தடை செய்த சட்டங்கள் தடை செய்த பல விதி மீறல்களையும் உள்ளடக்கியது தான் இந்த சினிமா. இந்த சினிமா கூத்தாடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா கேரளா அரசு? நியாயமாக பார்த்தா என்ன செய்யணும்? ஏண்டி நீ ஒரு சினிமா நடிகை, நீ பணத்துக்காண்டி தான் போய் அதில் நடிக்க போய் உன் உடம்பை காட்டுற. பல இளைஞர்களை அப்பாவியில் உன் உடம்பை காட்டி அவங்கள ஆசையை தூண்டி சமூகத்தில் விபச்சாரம் இன்றைக்கி பெருகி போனதற்கு காரணம் சினிமா.
இன்றைக்கி இன்றைக்கி கொல்கத்தாவில் கற்பழிப்பு நடந்திருக்கு, நிர்பயா போன்ற வழக்கு நடந்திருக்கு. வருஷத்தில் 4.5 லட்சம் வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தீர்த்து வைக்க முடியாமல் திக்குமுக்காடுறதுக்கு காரணம் இந்த சினிமா. அப்போ இந்த சினிமாவை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு காமவெறி ஏறி போய் ரோட்டில் போகிற கிளவி குமரின்னு வித்தியாசம் இல்லாமல் கற்பழிப்புகளை இன்றைக்கி இளைஞர்லேருந்து முதியவர் வரைக்கும் கற்பழிப்பு வேட்டையில் இறங்கினதுக்கு காரணம் இந்த சினிமா. இந்த சினிமாவின் மூலமாக ஒட்டுமொத்த சமூகத்தையே நாசமாக்குன நீங்கள் வந்து கற்புக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு கேட்குறீங்களேன்ட்டு நல்லா செவில சேர்த்து நாள் வச்சு அவளுங்களை அனுப்பி விடாமல் அந்த சினிமா துறையை இழுத்து மூடாமல் என்ன செய்கிறாங்க, 1 கோடி ரூபா செலவு பண்ணி ஹேமா கமிஷன் போடுறாங்களா கேரளா அரசு. அப்போ நியாயமாக ஒரு கவர்மெண்ட்டு என்ன செய்யணும், ஒட்டுமொத்த தீமைகளும் கூடாரமாக இருக்கக்கூடிய இந்த சினிமா துறையை இழுத்து மூடணுமா இல்லையா? அதில் பெண்களை காட்சி பொருளாக படுத்தக்கூடாது, அவங்களுடைய அங்கங்களை வந்து வெளியே வந்து காட்டக்கூடாது என்று சட்டங்கள் எல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. இவங்க என்ன எழுதி வச்சுருக்காங்க சட்டத்தில், பெண்களை காட்சி பொருளாக காட்டக்கூடாது, போக பொருளாக காட்டக்கூடாதுன்னு சட்டத்தை எழுதி வச்சுட்டு சினிமாவில் எல்லாமே நடக்குது. அப்போ சினிமாவுக்கு கூப்பிட்டு நீங்கள் கூத்தாடிகளை கூப்பிட்டு விருது கொடுக்குறீங்க, அவங்கள கௌரவிக்கிறீங்க, அவங்களுக்கு வரி சலுகை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு வந்து பட்டம் கொடுக்குறீங்க, அவங்கள பதவி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு எம்பி வரைக்கும் உங்களுக்கு பதவி கொண்டு போய் கொடுக்குறீங்க. சினிமா இவ்வளவும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இதில் வேறு வந்து பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லையா? ஒட்டுமொத்த அந்த ஹோல்சேல் சாக்கடையை இழுத்து மூடுறதை விட்டுட்டு இந்த சினிமாவில் தானே இவ்வளவு சீரழிவு நடக்குது. இதை தடுக்க வேண்டிய அரசாங்கம் சினிமாவை ஊக்குவிக்கக்கூடிய அரசாங்கமாக இன்றைக்கி இருக்குது. அப்போ இதில் உட்காந்துட்டு அவங்களுக்கு பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லையா, ஆண்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொல்கிறாங்களாம். ஏன்னா அதுவே விபச்சாரத்துறை. அங்கே இருக்கிற சினிமா நடிகை எல்லாமே விபச்சாரம் தொழில் செஞ்சு தான் அங்கே சாப்பிட்றாங்க. அந்த தொழிலே ஒரு விபச்சார தொழில் தான் அது. அவ்வளோதான். நிர்வாணமாக நடிக்கக்கூட அங்கே இருக்க ஆண்கள் பெண்கள் தயாராக இருக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் சமூகத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிற மானம் ரோசம் அந்த சீனை வைக்க முடியலை. ஹாலிவுட் படத்தை விட இன்றைக்கி தமிழக படம், இன்றைக்கி கேரளா படம் உச்சக்கட்டமான ஆபாசங்கள் இன்றைக்கி தெரிக்கிறது. வன்முறை காட்சிகள் சினிமாவை பார்க்க போனால் ஏகப்பட்ட வன்முறை. படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் இரத்த காட்சிகளாக தான் இருக்கிறது. அவ்வளவு 70 வயசில் பல்லு விழுந்து போன கிழவன் கூட துப்பாக்கி எடுத்துகிட்டு சுட்டுட்டு தெரியுறான். 15 வயசு பொண்ணோட இடுப்பு ஆட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறான். அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய சமூகத்தில் இளைஞர்களுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தாதா? அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய காமவெறியை இந்த படங்கள் தூண்டி விடாதா? பல அபலை பெண்கள் பாதிக்கப்படுவதற்கு, பல இளம் பெண்கள் வந்து கற்பழிக்கப்படுவதற்கும், பல குடும்ப பெண்களுடைய கற்பு சூறையாடப்படுவதற்கும் இந்த திரைப்பட காட்சிகள் தானே காரணமாக இருக்குது. அந்த படக்காட்சிகளில் இருக்கக்கூடிய அரைகுறை ஆடை உடுத்தி கொண்டு சினிமா நடிகை போடக்கூடிய ஆட்டம், 70 வயசு கிழமை அவங்க இடுப்பை பிடிச்சிக்கிட்டு போடக்கூடிய டான்ஸ் தானே இப்போ இன்றைக்கி சமூகத்தில் இவ்வளோ பெரிய சீரழிவு உண்டாக்கியிருக்கு. சின்ன பையன்லாம் 10-15 வயசு பையன்லாம் கையில் அருவாளை தூக்கிட்டு போய் வெட்டுறான், கூலிப்படையில் சேர்ந்து கொலை செய்கிறான்னா அதற்கு காரணம் சினிமா. ஒரு பக்கம் ஆபாசம் அழிந்து கிடப்பதற்கு காரணம் சினிமா. சின்ன பசங்களெல்லாம் இன்றைக்கி ரவுடியாக கொலைக்காரனாக கூலிப்படையாக மாறுவதற்கு காரணம் சினிமா. ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுறது, அருவாளை எடுத்து வெட்டுறது. முதல் காட்சியே ஒரு ஹீரோவை காட்டும் போது அருவாளோட காட்டுறான், துப்பாக்கியோட காட்டுறான். அப்போ பார்க்கக்கூடிய சின்ன பசங்களுடைய உள்ளத்தில் வன்முறை விதைக்கப்படுது. அதை தானே ஆர்டிக்கலாக பேப்பரில் எழுதுகிறான். சினிமாவின் மூலமாக இன்றைக்கி வன்முறை அதிகமாகிடுச்சு, ஒரு நேரத்தில் ஆபாசம் தான் அதிகமாச்சுன்னு எழுதுனவனுங்க இப்போ வன்முறை அதிகமாகிடுச்சின்னு கவலைப்பட்டு எழுதுகிறான். கவலைப்பட்டு எழுதி என்னடா பிரச்சனை? இழுத்து மூடு, சினிமா துறை இழுத்து மூடு. விபச்சாரத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கூடாரமாக இருக்கிற விபச்சாரத்தை இழுத்து மூடு. வன்முறையின் உறைவிடமாக இருக்கக்கூடிய சினிமா துறையை இழுத்து மூடு. தடை செய்ய வேண்டிய துறை இல்லையா அது? தடை செய்ய வேண்டிய துறையை வச்சுக்கிட்டு அவனுங்களை ஊக்குவிக்கிறீங்க. அமெரிக்காவிலேருந்து ஸ்டாலின் வாழை படம் ரொம்ப நல்லா இருக்குது. வாழை படத்தில் என்ன கதை? விமர்சனத்தை எழுதுறான். நம்ம படம் பார்க்குறதில்ல, விமர்சனத்தை எழுதுறான். ஒரு சின்ன பையன் டீச்சரை எப்படி செட்டப் பண்ணுறான், உஷார் பண்ணுறான். ஒரு சின்ன பையன் டீச்சராக லவ் பண்ணுறான். அந்த அம்மா அந்த பையனை லவ் பண்ணுறாங்க. ஒரு பொம்பளை சோக்கு உள்ள ஒரு சின்ன பையனாக அந்த படத்தில் காட்டப்படுற ஒரு பையன், அதை அடிப்படையாக வச்சு எடுக்கிற படத்துக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்கிறார். எங்கே போயிட்டுருக்கு இந்த சமூகம்? எங்கே என்ன நடக்குது இந்த நாடு? எல்லா அரசியல்வாதிகளும், எல்லா சீர்திருத்தவாதிகளும், எவ்வளோ அறிவுஜீவிகள் சொல்கிறவங்க எல்லாமே இந்த சினிமாவை ஆதரிக்கிறான். முற்போக்கு சிந்தனை பேசக்கூடிய திராவிட கழகம் கூட இதை வந்து ஆதரிக்க. யார்? திராவிட கழக கட்சியை விடுங்க, முற்போக்கு சிந்தனை பேசுகிறான தீக்காக்காரன் அவன் கூட சினிமாவை வந்து ஆதரித்து பேசுகிறான். ஒரு பக்கம் ஜீவா டெலிவிஷன் பேசுகிறான், ஒன்றத்தை வந்து சினிமாவுக்கு திரை விமர்சனம் பண்ணுறான். இவெல்லாம் யார் பார்த்தா முற்போக்கு சிந்தனைவாதிகளாக இவங்கெல்லாம், பெண்ணியவாதிகளாம், சமூகத்தில் வந்து நீதி நியாயத்தை நிலைநாட்டக்கூடியவங்களாம் இவங்கெல்லாம். நீதி நியாயத்தை நிலைநாட்டக்கூடியவன் உங்கள் அக்கா தங்கச்சிகளை வந்து இந்த மாதிரி அறகுறை ஆடை போட்டுட்டு ஆடை விட்டு அதை ஒரு காட்சிப்படுத்தி அதுக்கு திரை விமர்சனம் நீங்கள் பேசுவீங்களா?
முற்போக்கு சிந்தனை பேசக்கூடியவர்களை பார்த்து கேட்குறேன், சினிமா படத்தை ஆதரிக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனைவாதிகளை உங்கள் வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சிகளை சினிமா நடிக்க விட்டு படம் எடுத்து அதுக்கு விமர்சனம் பண்ணுவீங்களா? உங்கள் வீட்டு பெண்கள் இந்த மாதிரி மானக்கேடான தொழிலில் ஈடுபட்டு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? ஒரு சினிமா நடிகனே தான் கல்யாணம் பண்ண பொண்டாட்டியை அதுக்கடுத்ததான் படம் நடிக்கக்கூடாதுன்னு தடுக்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு தெரியும் இது ஒரு விபச்சாரத்துறை, ஆண்களுக்கும் பெண்களும் இங்கே கட்டி புரளக்கூடிய ஒரு களம், இது காமத்தை மனித உணர்ச்சிகளை காசு பணமாக்கக்கூடிய கேடுகட்ட துறை என்பது சினிமா நடிகனுக்கு தெரியும். அதனால தான் சினிமா நடிகர் என்ன செய்வான், தன் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ண பிறகு நடிக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறான். அப்போ இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட துறையை தீகா சொல்லி பேசுகிற பல நாங்கள் பகுத்தறிவுவாதிகள் என்று பேசக்கூடிய பல அயோக்கியர்கள் இதுக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறான். அப்போ இவர்கள்லாம் பகுத்தறிவுவாதியா? சினிமா என்பது தீமையா இல்லையா? வன்முறைக்கும் ஆபாசத்துக்கும் பேர் போன இடமா இல்லையா? அங்கேருந்து தான் அது உருவாக்கப்படுது. இவ்வளவு சமூகத்தில் கற்பழிப்பு, கொலை, திருட்டு நடப்பதற்கு சினிமா காரணமாக இல்லையா? ஒழிக்கப்பட வேண்டிய துறையா இல்லையா? இழுத்து மூடப்பட வேண்டிய துறையா இல்லையா? அதை வாதம் பண்ணு. இல்லை சினிமா நியாயம்தான், சினிமா சரிதான்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா? அப்படி ஆர்குமெண்ட் பண்ணி இவங்க ஜெயிச்சிருவாங்களே, இவங்க அந்த வாதத்தை நிலைநாட்ட முடியுமா? அந்த முற்போக்குவாதிகள் சினிமா கூத்தாடி சினிமாவை ஆதரிக்கிறவன், சினிமாவை பார்க்குறவன், சப்போர்ட் பண்ணுறவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், சமூகத்தில் பகுத்தறிவு பேசுகிறவனே இந்த சினிமாவை தூக்கி பிடிக்கிறானே. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன இவங்க பார்க்கலன்னா, இது கலைன்றாங்க. இது கலை இல்லைப்பா, இது கொலை, சமூகத்தை நாசமாக்கக்கூடிய கொலைக்களம். இது ஒழுக்கமாக வாழ நினைக்கிற ஒரு வாலிபனையும் ஒரு இளைஞனையும் ஒரு இளைஞையும் விபச்சாரத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய துறை இது. சமூகத்தில் ரகசியமாக நிறைவேற்றப்படக்கூடிய 4 செவத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு உறவை பட்டபர்த்தனமாக வெளிப்படையாக காட்சிப்படுத்தி போகிறவர ஆம்பளை பொம்பளை எல்லாம் எப்படி வேணாலும் வாழலாம், லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழலாம், ஹோமோசெக்ஸ் சரிதான், ஆணு வாழலாம், பெண்ணும் வாழலாம், படுக்கை காட்சியை பகிர்ந்து கொள்ளலாம், எவன் புருஷனோட எவன் வேணாலும் போகலாம், எவன் பொண்டாட்டி எவன் வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம், யார் கூட வேணாலும் குடும்பம் நடத்தலாம், புள்ள பெற்றுக்காமலே கல்யாணம் பண்ணாமலே குடும்பம் நடத்தலாம் என்ற மானங்கட்ட கலாச்சாரத்தை இன்னைக்கு இந்தியாவில் பரப்பிய பெருமை இந்திய சினிமாக்களுக்கே சார். அப்போது இன்றைக்கி இவ்வளோ காலம் ஒழுக்கத்தினுடைய விளிம்பில் இருந்த சமுதாயம், ஒழுக்கமாக வாழ்ந்த சமுதாயம் ஒழுக்கக்கேட்டின் விளிம்பில் இன்றைக்கி நிற்கிது. ஒழுக்கக்கேட்டுடைய ஒட்டுமொத்த கூடாரமாக இன்றைக்கி தமிழகம், இந்தியா மாறி இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கி ஆபாசத்திலையும் வன்முறையிலும் மூழ்கி போயிருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த சினிமா. இந்த சினிமாவை ஒழிக்கிறதுக்கு குரல் கொடுக்காம சினிமாவில் ஹேமா கமிஷனை கொண்டு வராங்களாம், மாமா கமிஷனை கொண்டு வராங்களாம். இது ஒன்றும் கிழிக்காது. இது இன்னும் சினிமா கூத்தாடிகளுக்கு தான் நீங்கள் மக்களுடைய வரி பணத்தை செலவு பண்ணிட்டு அவனுக்கு விருது கொடுக்குறீங்க, அவனுக்கு பட்டம் கொடுக்குறீங்க, அவனுக்கு வரி சலுகை கொடுக்குறீங்க, அவனுக்கு பங்களா கொடுக்குறீங்க. அப்போ மக்கள் புரிந்து கொள்ளணும், சமூகத்தை நாசமாக்கக்கூடிய இந்த சினிமாவைக்கு ஊர் வைக்க உழ வைக்காமல் நீங்கள் இழுத்து மூடாமல் இந்த சமூகத்தினுடைய குற்றத்தை குறைக்க முடியாது. எல்லா ஆஸ்பத்திரிலையும் எல்லா கல்லூரிகளையும் எல்லா பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்களையும் கற்பழிப்பு நடக்கும், கொலை நடக்கும். அதற்கு காரணம் சினிமா. அப்படி இல்லைன்னு சொல்லி யாராச்சும் வாதம் பண்ணி நிரூபிக்க முடியுமா? எல்லா தீமைகளுக்கும் சினிமா தான் காரணமாக இருக்குது. அதில் தான் மனிதன் செய்யக்கூடாததை காட்டக்கூடாததை எல்லாம் காட்சிப்படுத்துகிறான். முழு நிர்வாணமாக படம் எடுக்கிறான். கொள்ளை அடிக்கிறது எப்படின்னு காட்டி கொடுக்குறான். ஆபாசத்தின் உறைவிடமாக இருக்கக்கூடிய இந்த திரைத்துறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அரசாங்கம் கடுமையான சட்டங்களை போட்டு இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்போ தான் சமூகத்தில் பாலியல் வன்புணர்வு, திருடு, கொள்ளைன்னு எதுவுமே இருக்காது. அதையெல்லாம் ஒழிக்கணும்னா இதை ஒழிக்கணும். வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகாமையில் கூட நெருங்காதீர்கள். இன்னஹுக்கான ஃபாஹிஷத்தன் வசா சபீலா, அது மானக்கேடான காரியமாகவும் கெட்ட வழியாகவும் இருக்கிறது. விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. ஒட்டுமொத்த விபச்சாரம் நடக்கக்கூடிய துறையாக சினிமா இருக்கிறது. அந்த சினிமாவை அரசாங்கம் தடுக்க வேண்டும். அந்த சினிமாவை ஆதரிக்கக்கூடியவர்கள் அதை விட்டு விலக வேண்டும். சினிமாவுக்கு எதிராக கடுமையான கண்டன கூறுகளை பதிவு செய்ய வேண்டும். சினிமா துறையை இழுத்து மூட வேண்டும் என்பதுதான் உண்மையாக சமூகத்தை விரும்பக்கூடிய நலன் விரும்பிகளுடைய ஆர்வமாக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டவனாக என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வேறொரு விஷயத்தில் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். வாஹர் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.